வணக்கம் முருகன் பக்தர்களே. நாளைக்கு ஜனவரி 24 சனிக்கிழமை. ரொம்பவே ஸ்பெஷலான நாள். தை மாசத்தோட வளர்பிறை சஷ்டி திதி வருது. பொதுவாவே சஷ்டினாலே அது நம்ம தமிழ்க் கடவுள் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த தை மாசத்துல வர்ற வளர்பிறை சஷ்டிக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. ஏன்னா தை மாதம்ங்கிறது வழிபாட்டுக்குரிய மாதம். அதுவும் வளர்பிறை அப்படின்னாலே வளர்ச்சின்னு அர்த்தம். நாம் என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு முறைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கந்தன் பாதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு வரும். உங்களுக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சரி, நாளைக்கு இந்த சஷ்டி அன்னைக்கு நாம என்ன செய்யணும்? முடிஞ்சா நாளைக்கு ஒருவேளை விரதம் இருக்கலாம். அப்படி முடியலன்னா கண்டிப்பா அசைவத்தை தவிர்த்துடுங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உங்க வீட்டு பூஜை அறையில முருகர் படத்துக்கு முன்னாடி 2 நெய் தீபம் ஏத்துங்க. முருகனுக்கு செவ்வரளி பூ இருந்தா வைங்க, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நைவேத்தியமா காய்ச்சின பால், கற்கண்டு அல்லது பழங்கள் படைக்கலாம். மிக முக்கியமா கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவணபவ என்கிற மந்திரத்தை 108 முறை மனசார சொல்லுங்க. இப்படி மனமுருகி வேண்டிக்கிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் குழந்தை வரத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வளர்பிறை சஷ்டி விரதால உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் தொல்லைகள் குறைஞ்சு செல்வ வளம் பெருகும். தீராத நோய் நொடிகள் விலகி உடம்புல புது தெம்பு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் பண்றவங்களுக்கும் நாளைக்கு வழிபாடு பண்றது பெரிய வெற்றியை கொடுக்கும். சோ நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. காலையிலோ அல்லது மாலையிலோ கொஞ்ச நேரம் முருகனுக்காக ஒதுக்குங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனியோட பனியா விலகிடும். எல்லாருக்கும் வெற்றிவேல் முருகனின் அருள் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.